Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.6ல செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்துருவோம். செகண்ட் ப்ராப்ளம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட் இன்டீஜர்ஸ்ங்கறப்ப நான் ஆட் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். அந்த ஆட் நம்பர்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 5ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போற ஆட் நம்பர்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 5ங்கற ஆட் நம்பரையும் எழுதிக்கிறேன். 5 அதுக்கப்புறம் ஆட் நம்பர் 7 9 அதுக்கப்புறம் 11 13 எனக்கு ஆட் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சம் பண்ணுறாங்க. அப்படி சம் பண்ணுறப்ப எனக்கு 480 கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எத்தனாவது டேர்மில் அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஏவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 5. அடுத்து வந்து பார்த்தோம்னா டி காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T2 வந்து பார்த்தோம்னா 7 மைனஸ் T1 வந்து பார்த்தோம்னா 5. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 2 வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆட் பண்ணி எனக்கு ஃபைனல் வேல்யூ கிடச்சிருக்கு, அது 480. அப்படின்னா எனக்கு எஸ் ஆஃப் என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 480. இப்போ நான் எஸ் ஆஃப் என்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிங்கிறது ஃபார்முலா. இங்கே எனக்கு எஸ் ஆஃப் எனக்கு பதிலாக 480 இருக்குது, அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு என்னுக்கு எனக்கு தெரியாத அதான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா n/2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 2ஐ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா n/2 இன்ட்டு இந்த 480 அப்படி எழுதிக்கிறேன். இன்ட்டு 2 இன்ட்டு 5 வந்து பார்த்தோம்னா 10 ப்ளஸ் இங்கே 2 ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 2 இன்ட்டு n வந்து 2n மைனஸ் 2 இன்ட்டு 1 வந்து 2ன்ட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா 480 இந்த 2வை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஈக்குவல் டு n இன்ட்டு 10 மைனஸ் 2ஓட வேல்யூ எனக்கு 8 வந்து கிடச்சிருக்கும், ப்ளஸ் 2n. அப்படின்னா இப்போ 480யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 480யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 480 இன்ட்டு 2 அப்படின்னா 0 8 2 16 960 வந்து கிடைக்கும். நான் 960 இஸ் ஈக்குவல் டு இந்த எண்ணை ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 8 இன்ட்டு n வந்து 8n ப்ளஸ் 2n இன்ட்டு n வந்து n ஸ்கொயர்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் 960 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் 960 ஆயிரும். அப்படின்னா 2n ஸ்கொயர் ப்ளஸ் 8n மைனஸ் 960 ஈக்குவல் டு 0. இது எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ், அதனால் 2வால் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 2வால் இதை டிவைட் பண்ணனா 480 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ நான் வந்து ரெண்டு நம்பர் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது மைனஸ் 480 மேலே இருக்குது, 4 வந்து கீழே இருக்குது. இப்போ நான் ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணால் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 480 கிடைக்கணும். அதுவே அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணனா எனக்கு 4 வந்து கிடைக்கணும். அப்படி நான் சூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ ரெண்டுமே என்னன்னு பார்த்தோம்னா 20 மைனஸ் 20 24 இந்த ரெண்டு நம்பரையும் நான் சூஸ் பண்ணுறேன். ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 480 கிடச்சிடும். ரெண்டையுமே ஆட் பண்ணால் எனக்கு 4 வந்து கிடச்சிடும். நான் n அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து பார்த்தோம்னா n மைனஸ் 20 அதுக்கப்புறம் n ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0ன்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் 0வை ரெண்டுக்குமே தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா n மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0, அடுத்து n ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 20 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் ப்ளஸ் 20, அப்படின்னா என்னோட வேல்யூ 20 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ப்ளஸ் 24 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மைனஸ் ஆகும். அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு எப்போவுமே என்னோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இங்கே எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. அப்படின்னா என்னோட வேல்யூ 20 மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணணும், இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இதோட செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்டு ப்ராப்ளம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த 28 டேர்ம்ஸ் வந்து என்னதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. அதோட nth டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4n மைனஸ் 3 வந்து கொடுத்துருக்காங்க. nth டேர்முங்கிறப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்னா tn இஸ் ஈக்குவல் டு 4n மைனஸ் 3. இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸை தான் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படி வந்து பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாகணும். சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 4 இன்ட்டு 1 மைனஸ் 3. அப்படின்னா 4 இன்ட்டு 1 வந்து 4 மைனஸ் 3. 4 மைனஸ் 3யோட வேல்யூ 1. அடுத்து செகண்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா 4 இன்ட்டு 2 மைனஸ் 3. 4 இன்ட்டு 2 வந்து 8. 8 மைனஸ் 3யோட வேல்யூ 5 கிடச்சிருக்கும். அடுத்தது தேர்டு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா 4 இன்ட்டு 3 மைனஸ் 3. அப்படின்னா 4 இன்ட்டு 3 வந்து பார்த்தோம்னா 12 மைனஸ் 3யோட வேல்யூ 9ன்ட்டு கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா கடைசியாக எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 28th டேர்மில் எண்ட் ஆகுது. அப்படின்னா T28 வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா 4 இன்ட்டு 28 மைனஸ் 3.
ஈக்குவல் டு 28 4 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 8 4 சார் 32, அப்புறம் 4 2 சார் 8, 11 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 112 -3 இதை மைனஸ் பண்ணுன்னா 109 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு சீக்வன்ஸ் வந்து எப்படி எனக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1, 5, 9, டாட்னுட்டு எனக்கு லாஸ்ட் டேர்ம் 109 கிடச்சிருக்கும். இப்போ இந்த 28 டேர்ம்ஸையும் சம் பண்ணுறேன். சம் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1, அடுத்து டி காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1. T2 வந்து பார்த்தோம்னா எனக்கு 5 மைனஸ் T1 வந்து பார்த்தோம்னா 1. அப்படின்னா எனக்கு காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ 4ன்னுட்டு கிடச்சிருக்கும். அடுத்தது லாஸ்ட் டேர்ம் எனக்கு இருக்குது 109. அடுத்து என் வேணும். என்னங்கிறப்ப ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா என்னோட வேல்யூ 28ங்கிறத கிடச்சிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கிறதுனால எஸ் ஆஃப் என்னோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்னா எண்டோட பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லுங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ என்னுக்கு பதிலாக நான் 28 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எஸ் ஆஃப் 28 இஸ் ஈக்குவல் டு 28 பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் வந்து 109. அப்படின்னா 28 பை 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 109 வந்து 110. அப்படின்னா இது 2 1s இது 2 5s 10, அடுத்து இது 2 5s 10. அப்படின்னா 28 இன்ட்டு 55ன்னுட்டு கிடச்சிருக்கும். இது ரெண்டையுமே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எதுன்னு பார்த்தோம்னா 28ஐயும் அதுக்கப்புறம் இந்த 55ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1540 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.